அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். திறன் மேக்ஸ் ஒர்க் புக் 9th 25-26 and then one more teachers இங்கிலீஷ் மீடியம் ஒர்க் புக் என்கிட்ட நிறைய பேர் மேக்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னும் அப்டேட் பண்ணலையா சார்ன்ட்டு. ஸோ நம்ம சாப்டர் வைஸ் லெசன் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட பிடிஎஃப் லிங்க் மேக்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டீச்சர்ஸ் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் வைஸ் இருக்குது. இப்போ 5 சாப்டர்ஸ் நம்ம புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லெசன் 1-2 பார்த்துருந்தோம். இப்போ 3, 4, 5 கூட்டல் கழித்தல் பெருக்கல், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து லெசனு மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். 1-2 டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. அண்ட் தென் இங்கிலீஷ் ஒர்க் புக்குக்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அது நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி போட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இங்கிலீஷ் மீடியமாக அப்டேட் பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ண முடியல, இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா. ஏன்னா இங்கிலீஷ் ஒர்க் புக்குன்னு யாரும் அப்டேட் பண்ணலை. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம். சாப்டர் வைஸ் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் வேணும்னா வீடியோவில் கீ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேர்டு லெசன் அதாவது கூட்டல் அடிஷன் ஓகேங்களா. நான் ஒரு முடிய உங்களுக்கு நான் ஒர்க் புக்குக்கான இங்கிலீஷ் ஒர்க் புக்குக்கான கொஸ்டின்ஸும் நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. மறந்துடாதீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஒர்க் புக்குக்கான மேக்ஸுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது அப்படியே கண்டினியூ 3.2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கழித்தல், அதாவது சப்ராக்ஷன் லெசன் 4, அதுவும் அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக பார்க்குற எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் டீச்சர்ஸ், இந்த வீக்குக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸும் நம்ம கூகுளில் போய்ட்டு கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 3rd வீக்குக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன் உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆன்சர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கமெண்ட்ஸில் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லிடுங்க. ஸோ அது ஒன்று மட்டும் பெண்டிங் ஆகிட்டு எழுதுறதுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே,
என்னென்ன வரைக்கும் எப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபுல்லாகவே காமிச்சு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் மீடியம் இதுக்கான ஒர்க் புக்குக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இதற்கான நம்ம சொன்ன மாதிரி இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பிடிஎஃபாக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் லெசன் வைஸ் இருக்கும்போது நீங்கள் அதை ஒட்டுக்காக நீங்கள் பிடிஎஃபாக கூட போட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பார்க்கும்போது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் நம்ம டீச்சர்ஸ் நம்ம பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒர்க் புக் இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது சப்ராக்ஷனுக்கானது. மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டேன். சப்ராக்ஷனுக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சருக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக நீட்டாக ஷோ பண்ணிட்டேன். அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணுற ஒர்க் புக்குக்கான ஆன்சருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.